எவ்வளவு மகா இந்த வாரம் சேமிப்பு வந்திருக்கு? மாமா எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வேலை இந்த வேலைன்னு பார்த்து 5000 ரூபாய் சேமிச்சிருக்கோம் மாமா. பரவாயில்ல மகா, செலவெல்லாம் போக நமக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு, இது பெரிய விஷயம் தானே. ஆமா மாமா. அப்புறம் நம்ம வீட்டுல பல பொருள் எல்லாம் எதுவுமே இல்லைல்ல, அதனால ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பொருள் வாங்கணும் மாமா. பொருள் வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கொஞ்சம் பணத்தை சேர்த்து உனக்கு ஒரு கொடியை வாங்கணும். அதுக்கு என்ன இப்ப அவசரம்? இல்லம்மா, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வசதியான வீட்டு பொண்ணை கட்டிட்டு வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாம அந்த பிள்ளைய அம்புட்டு வேலை வாங்குறீங்க வைக்கிறீங்க. இன்னமும் மஞ்சள் கைத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு, ஒரு கொடி கூட உங்களால வாங்கி போட முடியாதான்னு எல்லாரும் கேக்குறாங்கம்மா. அதனாலதான் சொல்றேன், ஒரு கொடியை ஒண்ணு வாங்கி உன் கழுத்துல போட்டுட்டோம்னா எனக்கு அது போதும். அத்தை, எப்படியா இருந்தாலும் நகை வாங்கினா 3 பவுன் 5 பவுன் அந்த மாதிரி வாங்க வேண்டியதா இருக்கும். அந்த 1.5 லட்சம் 2.5 லட்சத்தை அதை போட்டு அடக்கி கழுத்துல மாட்டிக்கிறதுக்கு பதிலாக வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி போட்டு வீடு கட்டுறதுக்கு ஏதாவது வேலையை பார்த்தா ஆகும். அதை விட்டுட்டு சும்மா கழுத்துல மாட்டிக்கிட்டு அதுல என்னத்த இருக்கு? பாத்தியடா என் மருமவள, ஊர்ல உள்ளவங்க எல்லாம் காசு பணம் வந்தா நகை நட்ட மாட்டிக்கிட்டு போறதும் வாரதுமா இருப்பாங்க. ஆனா என் மருமவ அந்த நகைக்கெல்லாம் ஆசைப்படுறது இல்ல. இப்பன்னு இல்லத்த, எப்பயுமே எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை. நம்ம வீட்டுக்கு நிறக்க எல்லா பொருளும் வாங்கி போடணும் அத்தை. எதுவுமே இல்லைன்னு இல்லாம எல்லாமே இருக்கணும். அதுக்கப்புறம் கேஸ் வாங்கணும், டிவி வாங்கணும், சோஃபா, கட்டில் எல்லாமே வாங்கணும் அத்தை. வாங்குவோம். முதல்ல காசு சேர்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாசம் காசு வந்தோனையுமே அன்னைக்கு அந்த செயினை மீட்டு கொடுத்துருவோம். சரிங்களா? சரிம்மா. இந்தாங்க 2 பேத்துக்கும் பால் கலந்துட்டு வந்திருக்கேன், குடிச்சுட்டு போய் பாடுங்க. என்ன மகா? அத்தை, உங்ககிட்ட முதல்ல கொடுத்த பணத்தையும் இந்த பணத்தையும் சேர்த்து வச்சிருங்க. என்னங்க? சரிம்மா. சரி அத்தை. முதல்ல எல்லாம் இந்த வீட்டுல 10 ரூபா கூட இருக்காது. அதுவும் இல்லாம கடுகிட பல 5 ரூபாயும் 10 ரூபாயும் சேர்த்து வச்சுக்கிட்டு கடன்காரன் வந்தாங்கன்னா பயந்து இருந்துக்கிட்டு, அதுவும் இல்லாம ஒரு சில நேரத்தெல்லாம் வீட்டை பூட்டிக்கிட்டு பின்னாடி உட்காந்து ஒளிஞ்சுக்கிட்டு கடன்காரன் போனதுக்கு அப்புறம் தான் வெளியே வந்து போயிட்டாங்களா இல்லையான்னு பயந்து பார்ப்பேன். ஆனா என்னைக்கு என் மருமவ நீ வந்தியோ அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில அந்த பயமே இல்லைம்மா. இப்போ நம்ம வீட்லயும் காசு புழங்குது மற்ற குடும்பம் மாதிரி. நம்மளும் 4 பேர் மதிக்கிறாங்க. அதுக்கு எல்லாமே காரணம் நீதாம்மா. நீதான் நம்ம வீட்டோட குலவிளக்கு. ஐயோ அத்தை, போங்க போய் எடுத்து உள்ள வைங்க. என்ன மாமா அத்தை இப்படி எல்லாம் பேசுறாங்க? இல்ல மகா, நீ வரதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க இந்த மாதிரி பால்ல வாங்கி காஃபி வச்சு குடிச்சதெல்லாம் கிடையாது. வரட்டி தான் வச்சு குடிப்போம். அதுவும் இல்லாம ஒரு சில நேரத்துல எல்லாம் சர்க்கரையே இருக்காது, கொஞ்சோண்டு சர்க்கரைய அதுவும் தொட்டுக்கிட்டு தான் டீயே குடிப்போம். அப்படியெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு நம்ம கிட்டயும் எல்லாமே இருக்குல்ல, அதை நினைச்சுதான் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். நான் இருக்கேன் மாமா. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அத்தையை சந்தோஷமா வச்சுக்குவோம். எங்க அப்பா முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும், அவ்வளவுதான். இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இந்த சாந்தா இருந்தாலாவது அவங்க எப்படி இவங்க எப்படின்னு எதையாவது ஒரு பழமை பேசிக்கிட்டு இருப்பா. அவளும் இல்ல, ஒரே சலுப்பா கிடக்குதுப்பா. சங்கடமா இருக்குது அவ இல்லைன்னு. என்ன மருமவளே, வீட்டுல தானே தின்னுட்டு தூங்குறீங்க, குடத்துல தண்ணியே இல்ல, தண்ணி அடிச்சு எடுத்துட்டு வந்து வைக்க கூடாதா? எம்மாடி, எனக்கே மூட்டெல்லாம் ஒரே வலிமா, ஒரு வேலையும் செய்ய முடியலம்மா. அத்தாமா, இதுவே உங்க மக வீட்டுல இப்படி சொல்லுவீங்களா? உட்கார மாட்டீங்க, பம்பரமா சுத்திக்கிட்டு வேலை செய்வீங்க. அதுவே பைய வீடுனா இலக்காரம். ஏன்னா இங்க தானே மருமவ இருக்கு, அவ எல்லா வேலையும் பாப்பான்னு. ஒழுங்கா போய் தண்ணியை நினைச்சு எடுத்துட்டு வாங்க. அதுக்கு ஏண்டியம்மா கத்துற? தண்ணியில புடிச்சிட்டு வானா புடிச்சிட்டு வர போறேன். அதுக்கு வெளியே வச்சு கத்துனீங்கன்னா 4 பேரை பாக்குறவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க எல்லாம் ஏதாவது நினைக்கிறது இருக்கட்டும். வீட்டுல சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ஒழுங்கா வேலை செய்யுங்க. இந்தாங்க. ஏய் மருமவளே, நான் கருணாக்குக்காரி. நான் சொன்னேன்னா அப்படியே பலிக்கும். நான் சொல்லிதான் இந்த சாந்தாவோட நிலைமை இப்ப உட்காரத்துக்கு முடியாத அளவுக்கு தேஞ்சு போச்சு. இப்ப நீ என்கிட்ட வாயை கொடுக்குற, நல்லா வசமா மாட்ட போறடி, மாட்ட போற. குடத்தை எடுத்துட்டு போனீங்களா இல்லையா? போயிட்டே மருமவளே. அன்பு நவரு
அடிக்குது, யாருன்னு பாப்போம். ஏய் ஏய், போன் கீழ போட்றாத. ஏய், போன்ல யார் என்னன்னே தெரியல, அப்பான்னு கூப்பிட்டு இருக்க. போன் குடிங்க. கம்மல் இரு. ஹலோ உமா, நான் தான். ஐயோ, நீங்களா? நான் வேற யாரும் போன் பண்ணிருக்காங்க போல. இவ அப்பான்னு கூப்பிட்டு யார்ட்டையோ பேசிட்டு இருக்கான்னு நினைச்சேன். நீங்க தானா? இரு அன்பு, ஒரு நிமிஷம் இரு. என்னமோ பேசுறாங்கல்ல, இரு ஒரு நிமிஷம். சொல்லுங்க. சாப்பாடு ஆக்கிட்டியா? இல்லங்க, தோசை மாவு தான் இருக்கு. வந்தோடனே தான் தோசை ஊத்துறேன். வரலையா? வரேன். சமைக்காத, நான் வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரேன். வரும்போது வாங்கிட்டு வரீங்களா? காசு? அதெல்லாம் வரும்போது வாங்கிட்டு வரேன். நீ எதுவும் சமைக்காதன்னு சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். சரியா? அப்புறமேட்டுக்கு பேசுறேன். வையி. ஏங்க, எப்ப வருவீங்க? வரும்போது கூப்பிடுறேம்மா. வையுமா, பேசிட்டு இருக்கேன். வையி. இவரு பாட்டுக்கு போனை பண்ணி போட்டு சமைக்காத, சாப்பாடு வாங்கிட்டு வரேன்றாரு. ஒருத்தரா இருக்கு, 3 பேர் இருக்கு. 3 பேத்துக்கு கடையில வாங்கினா எம்பிட்டு செலவாகும். யோசிக்காம செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் உனக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்தல, அந்த போன் எடுத்து வச்சுட்டு விளையாடணும். இதெல்லாம் எடுக்க கூடாது, சரியா? இது உடஞ்சு போயிடும். சொன்னா கேட்கணும். உன்னோடது உள்ள இருக்கு, அதை எடுத்து வச்சு விளையாடு போ. மாமியார் வேலைக்கு போனுச்சு, அதையும் காணோம். இவரும் எப்போ வருவார என்னன்னு தெரியலையே. சரி, அன்புக்கு மட்டும் ஒரு தோசையை ஊட்டி விட்டுருவோம். ஏன்னா இவர் எப்போ வருவாரு என்னன்னு வேற தெரியல. பசியில கிடக்கும் புள்ள. நானும் இந்த சாண்டா மாதிரி வரப்பா இருந்திருக்கணும். அப்பதான் இவெல்லாம் அடங்கி இருந்திருப்பா. அதை விட்டுப்புட்டு நான் பாவம் பார்த்தேன்ல, அதுதான் என்னையே வச்சு செய்யுது. ஐயோ, இந்த சூனியக்காரி வேற நிக்கிறாளே. இவ வந்துட்டு என்ன இப்படி பார்த்தா அவ்வளவுதான், ஊரு முழுக்க தண்டரை அடிச்சு மான மரவதை எல்லாத்தையும் வாங்கிருவா. ஆனாலும் இவன் இன்னைக்கு போற மாதிரி தெரியலையே. ஐயோ, முதுகு வலி, பெண்டு கலடுது. அம்மம்மா, முடியலடா சாமி. அப்படியே கொஞ்சம் நிமிந்து இவளை கண்டும் காணாத மாதிரி போயிடுவோம். இல்லன்னா நிக்க வச்சு பாடா படுத்திடுவா. ஐயோ, யாருக்கு நல்லா மாட்டக்கூடாதுன்னு நினைச்சிட்டேனே, மாட்டிட்டானே. என்னடி தண்ணி அடிக்கிறியா? ஆமா சாண்டா, வீட்ல மருமக வேலை சொல்லி பாடா படுத்துறா. மூட்டு வலி, முழங்கால் வலினா கூட கேட்க மாட்டேங்கிறா. தண்ணி எடுத்துட்டு போக சொல்லி. ஆனா நீ கொடுத்து வச்சவ எம்பிட்டு சந்தோஷமா இருக்கிற. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். வேலைக்கு போன இடத்துல கூட உன்னை தாங்கன்னு தாங்கி இருப்பாங்க போல. அதுதான் நீ சிரிச்சுக்கிட்டே வார. வேலைக்கு போன இடத்துல எனக்கு எந்த வேலையும் இல்லை, எல்லாமே அவனே செஞ்சிருவான். நான் சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு தான் வந்தேன். பெருசா எந்த வேலையும் இல்ல. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா சாண்டா, நான் நீ அதான் பிறக்கணும். பிறந்துரு, அப்பதான் எல்லாம் தெரியும். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் நீ அதான் பிறக்கணும். சரி, உட்காந்தே இருந்தது அலுப்பா இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன். உட்கார்ந்து இருந்ததுக்கே அலுப்புனா வேலை செஞ்சிருந்தா எப்படி? வாயை மூடிக்கிட்டு தண்ணிய புடிடி. அதை விட்டு தேவையில்லாததெல்லாம் பேசாத, சரியா? நான் வரேன். கொடுத்து வச்ச மகராசி, உட்கார்ந்ததுக்கே உடம்பு வலிக்குதான். இதுவே நம்மள மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சா அவளத்தான் எந்திரிச்சு நிக்க மாட்டா. நாளைக்கு குளிர் காய்ச்சல் படுத்துருவா. ஐயோ அம்மா, முடியலையே. ஐயோ அம்மாமா, பாவி பய, உட்கார முடியாத அளவுக்கு வேலை வாங்கி பாடா படுத்தி போட்டானே. ஏ குந்தாணிகளா, எந்திரிங்கடி. என்னத்த வேலை விட்டு வந்துட்டீங்களா? எல்லாமே விட்டு தாண்டி வந்துட்டேன். எந்திரிங்கடி, நான் படுக்கணும். முத நாள் வேலை எப்படி ஏத்த போனுச்சு? ஐயோ பாடா படுத்தாதடி, நான் காலையில சொல்றேன்டி. எந்திரிங்கடி. ஏதோ கம்மு வச்சு ஒட்டினா கணக்க ரெண்டும் உக்காந்தே சலிக்குது. எந்திரிங்கடி, நான் படுக்கணும். கொஞ்ச நேரம் உட்காருங்களே, இப்பதானே வந்தீங்க. வந்தோடனே படுக்கணுமா? டிவி பாத்துக்கிறேன். ஏண்டி, நானே முதுகெலும்பு நிமிர முடியாம வந்திருக்கேன். என்ன பாடா படுத்தாதீங்கடி. எந்திரிங்கடி, முடியலடி. ஒரு நாள் வேலை செஞ்சதுக்கு இப்படி வருஷம் முழுக்க வேலை செஞ்சா அம்புட்டு தான். ஐயோ எந்திரிடி. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க சின்ன பொண்ணு? என்னங்க வீடு கூட்டிட்டு இருக்கேன். இங்க அத கூட. ஐயே என்னங்க? இங்க யாரு உன்னை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன். என் பேச்சு கேட்காம இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க. அப்புறம் எனக்கு கோவம் தான் வரும் பாத்துக்க.
ஐயோ கடவுளே, 5 மாசம் வரைக்கும் தான் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, தாராளமா எல்லாமே செய்யலாங்க. சும்மா அதை இதுன்னு பேசக்கூடாது, சொல்றத மட்டும் செய்யு. ஷோ என்னங்க பண்றீங்க நீங்க? போய் இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு நான் எல்லாம் பண்ணிக்குவேன், நீங்க வைங்க. கம்மனி இரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அடியாத்தி என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இருங்கம்மா. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன்? அத்தை, நான் வீடு கூட்டிட்டு இருந்தேன், நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறேன்னு என்கிட்ட இருந்து வழுக்கட்டாயமா விளக்கமத்தை வாங்கி அவரு கூட்டிக்கிட்டு இருக்காரு. நீ எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் வந்து பண்ண மாட்டேனா? கம்மனே நீ இருக்க மாட்டல்ல? இல்லத்த, சும்மா இருக்க சலுப்பா இருந்துச்சா அதான். ஏண்டா நான் வந்து பண்ண மாட்டேனா? நீ எதுக்கு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? சின்ன பொண்ணு கம்மனே இருக்க மாட்டேங்கிறாமா, அதை இதுன்னு பண்ணிட்டே இருக்கா, அதனாலதான் நான் செஞ்சேன். ஐயோ ஐயோ. ஏமாடி சின்ன பொண்ணு, பிளவுஸ் சரியா இருக்கா என்னன்னு பாத்துக்கமா. அப்புறம் சேலையும் கொடுத்து நல்லா துவைச்சு நல்லா அயன் பண்ணி கொடுத்துட்டாங்க, பாரு எப்படி இருக்குன்னு. என்ன சேலைமா? ஏண்டா வளகாப்புக்கு கட்டிக்கணும்ல, அதான். வளகாப்புக்கா? இது என்ன கல்யாண சேலை மாதிரி இருக்கு? ஆமா கல்யாண சேலை தான். ஏமா வளகாப்புக்கு நான் தான் தனியா எடுத்துக்கலாம்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள எதுக்கு இந்த சேலையை கட்ட சொல்றீங்க? டேய், வளகாப்புக்குலாம் கல்யாண சேலையை தாண்டா கட்டுவாங்க, அதுக்கெல்லாம் தனியெல்லாம் எடுக்க மாட்டாங்க. நீ கொஞ்ச நேரம் கம்மனி இரு. ஏமா நம்ம கிட்ட காசா இல்ல, எல்லாமே இருக்கு இல்லம்மா. நானே எத்தனை ரூபாய்க்குலாம் வாங்கி கொடுக்கணும்னு இருக்கேன், நீங்க என்னமா இப்படி பண்றீங்க? எம்மாடி இவங்கிட்ட எல்லாம் சொல்லி விளங்க வைக்க முடியலம்மா, நீயே என்ன மாதிரி சொல்லிக்க. எங்க இதுக்கெல்லாம் இதுதாங்க கட்டுவாங்க, கம்மனி இருங்க. நான் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன், நீங்க எதையுமே பண்ண விடாதீங்க. எப்பா சாமி, அதுக்கெல்லாம் நீ பிள்ளைக்கு காது குத்து அது இதுன்னு என்னென்னமோ இருக்கு, அதுக்கெல்லாம் பண்ணிக்க. இதுக்கு எங்க கிட்ட விட்டுரு சரியா? இந்த பிளவுஸு கல்யாணத்தப்ப இருந்தது ரொம்ப சின்னதா இருக்குது, இப்போ உடம்பு போட்டுருச்சுல, அதனாலதான் புதுசா பிளவுஸ் தச்சு கொண்டு வந்தேன். அதுவும் நல்ல டிசைனா தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி என்னமோ பண்ணுங்க. எம்மாடி சின்ன பொண்ணு, கொஞ்சம் லூஸாவே தைக்க சொல்லியிருக்கேன், ஏன்னா அப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப டைட்டா இருக்கும்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ போட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லு சரியா? சரிங்க அத்தை. சரி போ, உனக்கு நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. ஐயோ அம்மா தூங்கிருச்சோ, பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. ஐயோ உமா பிள்ளையெல்லாம் தூங்கிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. மா மா என்னையா சாப்பிட்டீங்களா? சரியான தூக்கம் போல இருக்கே, எங்க அம்மா வளரிக்கிட்டு இருக்கு. சரி காலையில எந்திரிச்சு சாப்பிடட்டும். சரி உமாக்கு போய் கொடுப்போம், இல்லையா வாழ் வாழ்னு கத்துவா. ஐயோ சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. உமா 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 வந்துட்டீங்களா? மணி என்ன இப்போ? இல்லம்மா, அந்த ராஜி சொன்னாதான் பேசிட்டு இருந்ததுல மணி ஆனதே தெரியல. உங்களுக்கு நேரம் கழிச்சு தான் வர முடியும்னா போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நான் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுருப்பேன்ல, அதை விட்டுட்டு சமைக்காத நான் வந்துடுறேன்னு சொன்னீங்க. இப்ப மணி எத்தனைன்னு கேக்குறேன். சரி விடு, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க, இந்த நேரத்துல கத்துனா எதுவும் சண்டை எதுன்னு நினைப்பாங்க. ஆமா நினைக்கிறாங்க. சரி கத்தாத, சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். அன்பு சாப்பிட்டாளா? ஆமா, நீங்க சாப்பாடு வாங்கிட்டு வருவீங்கன்னு பார்த்து அவளே பசின்னு ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டா. அதனால 2 தோசையை ஊத்தி கொடுத்து சாப்பிட்டு படுத்துட்டா. என்னமா பண்றது, கொஞ்சம் பார்த்து பேசுறதுல நேரமாயி போச்சு. ஆமா, நண்பன்களை பார்த்துட்டா போதும், வீடு வாசலே மறந்துடுறது. சரி கத்தாத, சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன், எந்திரிச்சு வா சாப்பிடுவ. எனக்கு ஒண்ணு வேணாம், நீங்களே சாப்பிட்டு படுங்க. என்ன உமா இப்படி பண்ற? நின்னு உங்களுக்கு சூடா சுட வாங்கிட்டு வந்திருக்கேன், எந்திரிச்சு வா சாப்பிட. எனக்கு வேணாம், நீங்களே சாப்பிடுங்க. சரிம்மா கோவப்படாத, இங்க ஒரு நிமிஷம் பாரு. காசா? காசேதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நிச்சயம் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்று தன்னுடைய 4வது பிறந்தநாளை கொண்டாடவிருக்கும் முகமது சுஹான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.